சட்டப்பேரவை நிகழ்வுகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் திருச்சி உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதேபோல் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் MLA J. அன்பழகன் தலைமையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு, ஸ்டாலினின் மனைவி துர்கா உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக MLA-க்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாகவும், அவைக்காவலர்கள் பேரவையில் காவல்துறை அதிகாரிகள் MLA-க்களை தாக்கியதாகவும் திமுகவினர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியினரை வெளியேற்றிவிட்டு நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திமுகவினர் வலியுறுத்தி வருகின்றனர். நாங்கள் ஆளுங்கட்சியோடு யாரோடையும் நாங்கள் சண்டை போடவில்லை. அன்றைக்கு சபையில் நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் இருந்திருந்தால் இந்த தொல்லை கிடையாது. ஆனால் நாங்கள் ஏதோ கலாட்டா செய்வதை சபாநாயகரை எதிர்த்து தான் நாங்கள் கலாட்டா செய்தோம், இல்லைன்னு மறுக்கல. ஏன்னா சபாநாயகர் எடுத்துக்க முடியாதுன்றார். சபாநாயகர் பிடிவாதமாக இருக்கார். பாராளுமன்றத்திலேயே நீங்கள் சபாநாயகர் இருக்கைக்கு முன்பு போய் நின்று கலாட்டா பண்ணுவாங்க. அதைத்தான் நாங்கள் செஞ்சோம், வேற ஒன்றும் நாங்கள் செய்யலை. அதை அவர்கள் பெரிதுபடுத்தி எங்கள் மீது குற்றம் சொல்கிறார்கள். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது, குற்றவாளி அரசு அகற்றப்பட வேண்டும். ஆகவே எங்களுடைய போராட்டம் தொடரும். இப்படிப்பட்ட போராட்டங்களின் மூலம் இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டசபை தலைவர் நடந்து கொண்ட மோசமான நிலையை எடுத்துச் சொல்வதற்கும், பொதுமக்களை அவர்களுடைய எண்ணங்களை திரட்டுவதற்காகமா இப்படிப்பட்ட போராட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது.